ஒரு ப்ராப்பரான ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம் அப்படிங்கிறது ஒரு பேஜுக்கு மேல தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ அந்த நீ ஒரு பேஜ்லயே நீ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உன் ஸ்கில்ஸை வந்து நீ சொல்லி முடிச்சிடணும். ஸோ நீ ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிடணும். அதாவது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு மாத்திரனா என் ரெஸ்யூம் வந்து மாத்தி நான் வந்து உள்ள இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி தான் அந்த இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணும். இல்ல நான் வந்து அரைச்சிட்டு இப்போ ஒரு ஜாவா டெவலப்பருக்கு நான் ஜாவா டெவலப்பர்ஸ்குள்ள இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் அந்த ரெஸ்யூம்ல போட்டுருக்கணும். இங்க நிறைய பேர் பண்ற தப்பே இதுதான். ஸோ ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிடுறீங்க. ஆனா வந்து அந்த ஒரு அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து நம்ம ஆட் பண்றது இல்லை. ஸோ அந்த ஜாபுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, ஸோ அதோட கீவேர்ட்ஸ் நம்ம எடுத்து ஸோ இந்த நம்ம ரெஸ்யூம்க்குலாம் நாம வந்து அதை அப்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம்ங்கிறது ஒரு பேஜ் தான். ஸோ கல்யாண பத்திரிக்கை மாதிரி கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், கழுத்துல மச்சம், ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட அனுப்பிச்சவங்க நிறைய பேர்த்தோட ரெஸ்யூம் வந்து ஸோ இப்படிதான் இருந்துச்சு, பக்கமா இருந்துச்சு. மினிமமே ஒரு பேஜ் தான். ஒரு பேஜுக்கு மேல உங்க ரெஸ்யூம் மஸ்டா போவே கூடாது. தென் வந்து நீங்க வேர்ட்ல ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் அந்த கண்ட ஆப் ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ரெஸ்யூம் ரெடி பண்ணாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டா வீடியோல ஒரு ஒரு ரெண்டாவது வீடியோவா அது இருக்கும். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஸோ அதுல வந்து ஓவர் லீஃப் அப்படின்னு ஒரு வெப்சைட்ல வந்து நாம எப்படி பண்றதுங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு லேட்டெக்ஸ் கோட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சு அது வந்து கோட் ஜெனரேட் பண்ணி ஹெச்டிஎல் சிமிலரா வரும். ஸோ அது வந்து ஒரு ரெஸ்யூம் இது பண்றா அது வந்து ஏடிஎஸ் ஸ்கோரை வந்து பைபாஸ் பண்ணி உள்ள போயிடும். அந்த மாதிரி ப்ராப்பரா ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. சும்மா எவனோ சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போட்டு இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற போட்டோ கொடுக்கும் போது அந்த போட்டோ போட்டு ஊரு பேரு, உயரம், அப்பா பேரு, அம்மா பேரு, அம்மாவோட அட்ரஸ், அப்பாவோட அட்ரஸ், அந்த பத்திரிக்கை இது அதெல்லாம் ரொம்பவுமே ஒர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் அனுப்புன ரெஸ்யூம்ல எனக்கு அதுதான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம் வந்து ஒரு பேஜ் தான் இருக்கணும். தென் வந்து லேட்டெக்ஸ் கோட் யூஸ் பண்ணி ஓவர் லீஃப்ல வச்சு பண்ணுங்க. தென் இப்போ வந்து நாம வந்து ஒரே ஒரு ஜாபுக்காக நம்ம இது வந்து அப்ளை பண்ண போறது இல்ல. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாத்துங்க. இப்போ நான் வந்து ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பர்னா ஸோ எனக்கு எஸ்கியூஎல் ரிலேட்டடான கீவேர்ட்ஸா உள்ள போட்டு அதை தூக்கிடணும். ஜாவா டெவலப்பர்னா ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இல்லை பைத்தான்னா நம்பை ஸோ இந்த மாதிரி டென்சர் ஃப்ளோ எனக்கு தெரியும். ஸோ பைத்தான் பத்தி எனக்கு பைத்தான் தெரியும், ஏஐ தெரியும், எம்எல் தெரியும். ஸோ அந்த ரிலேட்டடாக உங்க ரெஸ்யூம்ல நீங்க அதிக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும். தென் இந்த மாதிரி தான் இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னா ஃபிக்மா தெரியும், யூஏஎஸ் டிசைன் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க ரெஸ்யூம்க்குள்ள ஆல்டர் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஜாவா டெவலப்பர் போய் பைத்தான் தெரியும், நம்பை தெரியும், மேத்லாப் தெரியும், இல்லை எனக்கு டென்சர் ஃப்ளோ ஏஐ எல்லாம் தெரியும்னா மதிக்க கூட மாட்டானுங்க. தென் ரெண்டாவது வந்து உங்க ரெஸ்யூம்ல ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்ல பண்ணணும். ஸோ வந்து கச 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 அந்த மாதிரிலாம் ரெஸ்யூம் இருக்கவே கூடாது. தென் கடைசி இம்பார்ட்டன்ட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ். உங்க ரெஸ்யூம் வந்து பூஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிருக்கணும். அப்பதான் அந்த ஹெச்ஆர் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க தப்பிக்க முடியும். இல்லைன்னா நீங்க படிச்ச கோடிங் லாங்குவேஜ்ல இருந்து ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க மஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற இதை வந்து நீங்க இதில் ஆட் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து மஸ்ட். ஸோ ஸ்கில்ஸ் ஃப்ரெஷரா இருக்கிறவங்க வந்து ஸ்கில்ஸ் நான் என்ன போடுறது ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்கில்ஸ் போடணும். ஸோ கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தா கோர்ஸ் டியூரேஷன் போட்டுருக்கணும். இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது லேர்ன் பண்ணி ஏதாவது இந்த இன்டென்ஷாலா கோர்ஸரா அந்த குவி ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது சர்டிஃபிகேட் ஏர்ன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்க அதை போடலாம். ஸோ அது வந்து வேலிடா இருக்கும். தென் வந்து ஸோ இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹவு டு மேக் ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம். தென் இதுக்கப்புறம் நீங்க வந்து ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து நீங்க செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன், ரொம்ப பெருசா போவோம். இதுதான் பேசிக்கான ஒரு இதுவே. ரெஸ்யூம் வந்து ஒரு பேஜ் இருக்கணும். ஸோ லேட்டஸ்ட் கோட் ஓவர் லீஃப்ல போய் ஹரிஷ் பார் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி ஸோ அதை நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ரெஸ்யூம் ரெடி பண்ணவே தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் உங்க பழைய ரெஸ்யூமை தூக்கி சாட் ஜிபில போட்டு இந்த லேட்டெக்ஸ் கோடை கொண்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எனக்கு இதை வந்து ஒரு ஃபார்மேட்டை வச்சு என் ரெஸ்யூமுக்கு ஒரு கோடு கொடுனா அது ஜம்முன்னு கொடுத்துரும். அந்த கோடு எடுத்து இதுல போட்டா வேலையே முடிஞ்சது, அவ்வளவுதான் ரெஸ்யூம். இதை விட்டுட்டு நீங்க வந்து வேர்ட்ல போய் டைப் பண்ணிட்டு இல்ல வந்து வேற ஏதோ ஒன்று வந்து போட்டோ போட்டு இதெல்லாம் போட்டோலாம் தேவையில்லை. ரெஸ்யூமுக்கு சிக்னேச்சரும் தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ற ஒரு ஒரு ப்ரொசீஜரே இதுதான். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணி அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டீங்கனாலே உங்க ரெஸ்யூம் சீக்கிரம் பூஸ்ட் ஆகும். ஸோ தென் இந்த கசகசெல்லாம் போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியுதோ அந்த ஸ்கில்லை மட்டும் போடுங்க. இப்போ எனக்கு பைத்தான் தெரியும்னா பைத்தான் தான் நான் போடணும். பைத்தானும் தெரியும், ஜாவாவும் தெரியும், இன்னும் C++, சிஆஸ், ஷார்க்கு ஸோ இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தா சோலி முடிஞ்சு வரும். ஏன்னா ஹெச்ஆர் அதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க ஒருவேளை நீங்க செலக்ட் ஆயிட்டா. இங்க ஸ்கில்லோட லக்கு தான் மெயின். இப்போ நான் வந்து வேலைக்கு போறேன்னா என் ஃப்ரெண்டு எப்படி வேலைக்கு போனானா
அவனுக்கு வந்து கொஸ்டினே கேட்கல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அவன் ஒரு விஷயம் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு, அவன் செலக்ட் ஆனா அவன் போயிட்டான். ஆனா நான் போகையில 1008 கேள்வி, அந்த இது எப்படி, இந்த இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில மூஞ்சில அடிச்ச மாரி, ஐ அம் டன் வித் யூ, யூ கேன் லீவ் நவ் அப்படின்னு வந்து அந்த ஹெச்ஆர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாரி நீங்களும் ஆயிராதீங்க. ஸோ